சளி இருமலுக்கெல்லாம் பெஸ்ட்டான ஒரு கார மீன் ரசம் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்ட்டான ரசம். கார மீன் ரசத்துக்கு ஒரு வானல் வச்சுக்கோங்க. வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு வெடிக்க விட்டுட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி நல்லா சுருண்டுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லெண்ணெயில் செய்யுங்க இந்த ரசத்தை, ரொம்பவே நல்லாயிருக்கும். பூண்டு கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதும் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகு, ஒரு கைப்பிடி அளவுக்கு மிளகு அரைச்சி போட்டுக்கலாம். மிளகு போடுங்க, அப்போ தான் சளி நல்லா கேட்கும் அந்த மீனோடு சேர்ந்து. மசாலா பொருட்கள்லாம் போட்டு ஒரு வதக்கிட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி அதையும் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம குழம்ப கொதிக்க விட போகிறோம். ஒரு அரை மணி நேரம் கொதிக்க விட போகிறோம். அதுக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிக்கலாம். நல்லா ரசம் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்பு நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு கொதித்து வரட்டும். கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம மீனை போட போகிறோம். இந்த கார மீன் சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடிக்கடி இப்போ சளி பிடிக்கிறவங்க கார மீன் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு குழம்பு கொதித்ததும் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கார மீனை போட்டுக்கலாம். நல்லா கழுவிட்டு ஒரு கார மீனை நம்ம சேர்த்துக்கலாம். குழம்ப ரொம்ப மீன் போட்டதும் ரொம்ப போட்டு கிண்ட வேணாம். எனக்கு மீன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அது உடைய ஆரம்பிச்சிரும். அப்படி ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும். அதனால் மீன் போட்டதும் நல்லா வேகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அதை எப்பயுமே அதை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. குழம்புல போட்டதுக்கப்புறம் மீன் எல்லாத்தையும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை மேலே தூவி விடுங்க. நல்ல ஒரு டேஸ்டான கார மீன் ரசம் ரெடி. இது நல்ல மழை டைமில், நல்ல வின்டர் டைமில் சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சளியில் ரொம்ப தும்பல் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கார மீன் குழம்பு. இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.